இங்க வீட்ல எல்லாருக்கும் முன்னாடியும் வீடியோவை போட்டு காட்டி ஆதாரத்தை நிரூபிக்கிறாங்க முத்து. ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா வந்து எங்க தான் மாட்டிக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல மனோஜை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இந்த பணத்தை கொண்டு வந்து முதல்ல உண்மையை சொல்லடா, யார்கிட்டடா கடன் வாங்கினேன்னு சொல்லி இங்க மனோஜ் வாயிலே இருந்து உண்மையை வரவிடாம பண்றதுக்காக இப்படி ஒரு நாடகத்தையும் போடுறாங்க விஜயா. இதை புரிஞ்சுக்கிட்ட மனோஜ் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட தான் நான் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த எங்க முத்துவும் அண்ணாமலையும் சந்தோஷா யாருடா அதுன்னு கேட்க, அதான்ப்பா என் கூட பார்க்கில் இருந்தார்ல அவர் தாப்பான்னு சொல்ல எங்க விஜயா போட்டு பயங்கரமா அடி வெளுத்துவாங்க. அப்போ ரோஹிணி போய் தடுக்கிறாங்க. எங்க விஜயா எதிர்பார்த்தபடி அவங்க நாடகத்தையும் அரங்கேற்ற எங்க ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இடையில பிரச்சனையும் வராம ஓரளவு சுமூகமா முடியுது. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இனிமே இந்த வீட்டில் வராதுன்னு சொல்லி எங்க ரோஹிணியே வந்துட்டு வாக்கும் கொடுக்குறாங்க. அதே போல இங்க நின்றுகிட்டு இருக்க மனோஜும் வந்துட்டு தன்னால இந்த பிரச்சனையும் இனிமே வராது, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்க அண்ணாமலை இங்கே பயங்கரமாக திட்டிட்டு அவர் ரொம்ப கோவத்தில் இறந்துகிட்டு இருக்க எங்கள் மனோஜை கூட்டிட்டு ரோஹிணி உள்ளே போக, என்னப்பா இப்படி இவனை எதுவுமே கேட்காம அனுப்பி வச்சிட்டீங்கன்னு சொல்ல, என்னடா இப்போ அவன்கிட்ட கேட்கணும்னு எங்கள் விஜயாவும் கேட்குறாங்க. அப்போ இங்கே முத்து சொல்கிறாங்க, 4 லட்ச ரூபா கடன் வாங்கினது சரி, ஆனால் அது உண்மையிலேயே கடன் தான் வாங்கினானா இல்லை இதுவும் பொய்யா, இனி எத்தனை பொய் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்ல அங்கே உள்ளே கொண்டு போய் மனோஜை உள்ளே இருக்க வச்சுட்டு வெளியில் வர ரோஹிணி, இங்கே பாருங்க அவர் பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்காக அவர் போய் உங்கள் நகை எடுத்திருப்பார்னு நீங்கள் சந்தேகப்பட்டு பேசுகிறது எனக்கு இது இன்னமும் ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னமாம்மா இதெல்லாம் சொல்லி கேட்க, ஏண்டா முத்து இப்போ தான் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இந்த நகை விஷயத்தை பற்றி வேற பேசணுமான்னு எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இடிக்குதுப்பா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நான் கடன் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியலை, இவன் பண்ணுற வேலையை பார்க்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க நகையை கொண்டு விற்றுட்டோ இல்லை அடகு வச்சோ தான் அந்த பணத்தை வந்து இவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜயாவும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டுருக்க இங்கே முத்து கண்டுபிடிச்சிருவானோன்ற ஒரு பயம் தான் அவங்க முகத்தில் தெரியுது. மீனாவும் பார்க்குறாங்க. எனக்கும் அதே சந்தேகம் தான் அங்கல்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. ரவியும் கொஞ்சம் சும்மா இரு ஸ்ருதின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் முத்து வேற இங்கே தன்னுடைய அப்பாவை பார்க்க அவருக்கும் ஒரு சந்தேகம் வருது. அவன் தான் தெளிவாக சொல்கிறேனாடா, அவன் தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட 4 லட்ச ரூபாய் கடன் வாங்கினதா சொல்கிறானே அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னும் எத்தனை நாளைக்கு பொய்யா மறைக்க போகிறான்னு தெரியலையே, என்றைக்கும் ஒரு நாள் சீக்கிரம் வெளியில் வரத்தானே போகுது, அன்னைக்கு இருக்கு அவனுக்குன்னு சொல்ல இங்கே ரோஹிணியும் அப்படியே திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. விஜயாவுக்கு ரொம்ப படபடப்பாக வேற இருக்குது. வெளியில் போகிற முத்துவும் மீனாவும், என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இங்கே இவன் பொய் சொல்கிறான் மீனா, எங்கே உண்மை தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் அம்மாவே அவனை அடிக்கிற மாதிரி அடித்து அவன் வாயிலிருந்தே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வச்சுருக்காங்க. இது வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கலனாலும் அந்த அளவுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு நானும் முட்டாள் கிடையாதுன்னு எங்கள் முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும் இதுக்கு வேற என்னதான் வழி, வேணா இந்த நகையை கண்டுபிடிக்கணும்னா வேணா நம்ம சாமியாரை போய் பார்க்கலாமாங்கன்னு சொல்கிறாங்க. சாமியாரா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மீனான்னு சொல்ல, இல்லை இப்போதைக்கு நகை காணணும்னா ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அதுவும் இப்போ எங்கள் மாமா வேண்டவே வேண்டாம், குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னா நம்ம பேசாமல் சாமியார்கிட்ட போய் ஒரு வெத்தலையில் மை தடவி இந்த நகையை யார் எடுத்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாமாங்கன்னு சொல்ல, என்ன மீனா இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கேன், அதெல்லாம் சும்மா பித்தலாட்டன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மீனா, அதுக்கப்புறம் என்ன நான் என்ன பண்ண முடியும், நீங்களே வேற வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே முத்து வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா கிளம்பி போனதுக்கப்புறம் முத்து மீனா சொன்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க. சரி, என்றைக்குமே எல்லாருமே சாமி பேய்னா ஒரு வித பயப்படுவாங்க, தப்பு பண்ணவங்க சாமிக்கு பயப்படுவாங்கல்ல, அதை வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சிருவோம்னு நினச்சி இங்கே ஒரு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மந்திரிச்ச முட்டையையும் வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த முட்டையை வீட்டில் வச்சோன்னா கண்டிப்பாக இங்கே திருடன் யாருன்னு கைக்கு சிக்கிடுவான்னு சொல்ல, இங்கே இதை பார்த்து விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இதெல்லாம் மந்திரிச்ச முட்டையெல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு, இது மாதிரி யாரும் இது மாதிரி பண்ணது கிடையாது இந்த வீட்டில், நீ பண்ணுறது ரொம்ப புதுசாக இருக்குடான்னு சொல்ல, அப்பா எனக்கு என் நகை எங்கே போயிருக்குன்னு தெரியணும், அதுக்காக என்னோட சின்ன நம்பிக்கை இது, இதில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, எந்த சாமியாரை போய் பார்த்த, எங்கே பார்த்தேன்னு எங்கள் முத்துக்கிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச இடத்துல என் செல்வம் மூலமாக தான்ப்பா போனேன் அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு, அவர் தான் இந்த முட்டையை வீட்டில் கொண்டு போய் வைக்க சொன்னார், மந்திரிச்ச முட்டையை வீட்டில் வைக்கும் பொழுது அதுவும் மீனோட நகை எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்காரு, மீனோட நகை அம்மாவோட பீரோவில் தானே இருந்தது, அதனால் அங்கே வைக்க சொல்லியிருக்காரு, நானே கொண்டு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. டே நில்லுடான்னு இங்கே விஜயா சத்தம் போட்டாலும் அதை கேட்காத முத்து நேராக உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வராங்க. இதை எதுக்கு தெரியுமாப்பா அங்கே வைக்க சொல்லியிருக்காரு, இந்த முட்டையை அங்கே வச்சா அந்த நகையை யார் தொட்டு தன்னுடைய கையால் எடுத்து அந்த நகையை விற்றாங்களோ இல்லை விற்கிறதுக்கு உதவி பண்ணாங்களோ, யாரோ என்ன பண்ணாங்களோ
பண்ணாங்களோ தெரியல. ஆனால் இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த நகைக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல பேதி ஆகுமா, அதுக்கப்புறம் ரத்தம் வாந்தி எடுப்பாங்களாம். இது மூலமாக அவங்க திருடன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாருப்பா அப்படின்னு இங்கே முத்து சொல்கிறாங்க. டே என்னடா நீயே இதெல்லாம் நம்ப மாட்ட, நீ இப்படி பண்ணுறது எனக்கே புதுசாக இருக்குது அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, வேறு என்னப்பா பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனும் போக முடியாத நிலமை, அப்படி இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டிக்கு முட்டி 4 பேர் 4 இது தட்டுனா தானே உண்மை வெளியில் வந்திருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு, இந்த முட்டையை கொண்டாந்து வைக்கிறது மூலமாவது உண்மை வெளியில் வருதான்னு பார்ப்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜய் அலறி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே நிற்கிற மனோஜுக்கும் ஒரு பயம் களை கட்டுது முகத்தில். இந்த ரெண்டையும் கவனிச்ச முத்து, கண்டிப்பாக திருடன் சீக்கிரமாகவே கைக்கு சிக்கிருவான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்னமோ சொல்கிறேன், நடந்தால் சரிதான்னு எங்கள் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் ஸ்ருதியும் ரவியும், என்ன ரவி முத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் இதெல்லாம் கூட நம்புவாரான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஸ்ருதி, எனக்கே இன்னைக்கு புதுசாக இருக்குது, அதுவும் முத்து பண்ணுறது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் வந்துட்டு அவங்க கிச்சனில் வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்க. இங்கே விஜயா வந்து பயங்கர ஒரு பதட்டத்துலையும் ரொம்ப பயத்துலையும் இருக்காங்க. தன்னுடைய பீரோலே பார்த்துட்ருக்காங்க. அப்போது இங்கே விஜயா கிட்ட அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன நீ அங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல, இவன் எதுக்குங்க தேவையில்லாமல் சாமியார் அப்படி இப்படின்னு போய் வீட்டுக்குள்ளே எதையாவது கொண்டாந்து வச்சுருக்கான், இது மூலமாக ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான்னு சொல்ல, இது அவனோட நம்பிக்கை, என்னமோ செஞ்சுட்டு போகிறான், உனக்கு என்னதில்லை பிரச்சனைன்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாங்க. அதே நேரம் எங்கள் மனோஜ் தன்னுடைய அம்மாவை தனியாக கூப்பிட்டு, என்னம்மா இந்த முத்து நம்மளை கண்டுபிடிச்சிருவானா, வாந்தி பேதி இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறானேம்மா அப்படின்னு சொல்ல, அவன் கிடக்குறான் விடுறான், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நேரம் பார்த்து இங்கே முத்துவுக்கு சவாரின்னு சொல்லி ஒரு ஃபோன் வர, முத்து வந்து சவாரி எடுக்கிறதுக்காக வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த முட்டை எடுத்து வெளியில் போட்டலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த முட்டை மேலே கையை வைக்கிறதுக்கே எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே நம்ம தான் கையை வச்சு நமக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு பயமும் வருது. இல்லைனாலும் கூட எப்படியும் இங்கே முத்து சொல்கிற மாதிரி அது நடந்துருமோன்ற ஒரு பயத்தில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே எல்லாருக்கும் சமையல் பண்ணி சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க இங்கே மீனாவும். ஆனால் இங்கே விஜயாவும் மனோஜும் சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே விஜயாவும் மனோஜும் சாப்பிட்றதுக்கு வரவே இல்லை. ஆனால் இங்கே முத்து சாப்பிட்டுட்டு சவாரிக்காக கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. அந்த முட்டையை பார்த்து பயத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து எங்கள் அண்ணாமலையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஜயா, இங்கே முத்து கொண்டுட்டு வந்து வச்சதுலேருந்து உன் முகமே சரியில்லைன்னு சொல்ல, இல்லைங்க இந்த மாதிரி மந்திரிச்ச முட்டை மந்திரிச்ச எலுமிச்சை பழம்னு ஏதாவது சொல்லி வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு போனால் வீட்டில் இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முத்து பண்ணுறதை பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரெண்டாக பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற மாதிரில இருக்குன்னு சொல்ல, அவன் அந்த மாதிரி நினைக்கிறானோ இல்லையோ விஜயா, ஆனால் நீ இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் நினப்புக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடக்க தான் போகுதுன்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எங்கள் அண்ணாமலை விஜயா கிட்ட. அந்த நேரம் பார்த்து விஜயாவுக்கும் அதே நேரத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் வயிறு கலக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் பாத்ரூமுக்கும் ஹாலுக்குன்னு இப்படி நடையாக நடந்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி இங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க. ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே வந்து நிற்க, அதுக்குள்ளே இங்கே மீனா ஃபோன் போட்டு விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவும் இதை கேட்டு வீட்டுக்கு ஓடோடி வராங்க. வந்து பார்த்தா எங்கள் மனோஜும் விஜயாவும் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி இங்கே அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறமா எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்போ முத்து சொன்ன மாதிரி நீங்கள் தான் நகை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்த்து கேள்வி கேட்ட உடனே 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன இவ இப்படி கேட்குறான்னு சொல்லி அதிர்ச்சியில் எங்கள் முத்துவை பார்க்க, எல்லாம் இந்த முத்துவால தாங்க, நான் தான் அப்போவே சொன்னல இவன் கொண்டு வந்த முட்டையால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்னு சொன்னல, சாமியார்கிட்ட போனேன் மந்திரிச்சேன்னு சொல்லி எதையாவது வீட்டில் கொண்டு வந்து வைக்க வேண்டியது, இப்போ பாருங்கள் யார் அவதிப்படுறதுன்னு சொல்லி இங்கே முத்துவை பார்த்து திட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, நகை மேலே யார் கையை வச்சாங்களோ அவங்களுக்கு தானே இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன், அதனால தான் இப்படி பண்ணுது போலன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ நீ உண்மையாகவே சாமியாரை பார்த்ததெல்லாம் நிஜமான்னு சொல்ல, நான் எதுக்குப்பா போய் சொல்ல போகிறேன், நான் உண்மைதான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன்னு சொல்ல, அட என்னம்மா நீ வேற, நாங்களே வழி தாங்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதில் நீ இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்நேரம் பார்த்தீங்க ரோஹிணியும், என்ன முத்து விளையாடுறீங்களா, என்னெல்லாம் பிரச்சனை ஆகுது பாருங்கள் வீட்டில்னு சொல்ல, நான் உண்மையை தானே சொல்கிறேன், இப்போது பேதி ஆகியிருக்கு, அடுத்து ரத்த வாந்தி கண்டிப்பாக எடுக்கத்தான் போகிறாங்க 2 பேருமே, ஏன்னா நகையை எடுத்தது இவங்க 2 பேர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அண்ணாமலை, என்னடா சொல்கிற, உண்மையாகவே அது மாதிரி நடக்குமான்னு சொல்ல, அங்கிள் இங்கே முத்து சொன்ன மாதிரி 2 பேருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே பேதியே ஆகிடுச்சு, அதே போல் இப்போ வாந்தியே எடுக்க தான் போகிறாங்க போல், எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் ஸ்ருதி. இதை கேட்டுட்டு இருந்த
அண்ணாமலையும் எனக்கு இதை பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சொல்ல உடனே எங்கள் ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு இருந்த எங்கள் முத்து உடனே சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல சொன்னல, இந்த நகையை யார் திருடினாங்களோ, அதாவது இந்த நகைக்கும் அந்த திருட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இது போல் பண்ணணும்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அதோட ஆரம்ப அறிகுறி தான் இது. அடுத்து ரத்த வாந்தி எடுக்கிறதுக்குள்ளே உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து காப்பாற்றப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக ரத்தம் கக்குவாங்க. அதுதான் நடக்கும்னு சொல்கிறாங்க எங்கள் முத்து. என்னடா முத்து, எப்படி காப்பாற்ற முடியும்னு அண்ணாமலையும் சேர்ந்துக்கிட்டே கேட்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா, உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த முட்டையை நான் இப்போ எடுத்துகிட்டு போய் வெளியில் தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிருவேன். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி உண்மையை சொல்லலைன்னா அந்த முட்டை அதே இடத்துல தான் இருக்கும். அதை கையை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரத்த வாந்தி எடுக்கும். அந்த முட்டை அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் இங்கே பொய் சொன்னதுக்கும் சேர்த்து இங்கே பல மடங்காக ரத்தம் கக்குவாங்கன்னு சொன்ன உடனே இங்கே பதறி துடிக்கிறாங்க. என்னங்க, நான் தான் முதல்ல சொன்னல, இவன் பண்ணுறது வேலையெல்லாம் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயந்து நடுங்குறாங்க. விஜயா இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, இப்போனாலும் உண்மையை சொல்லிடு விஜயா, உங்கள் 2 பேருக்கும் இப்படி பண்ணும் பொழுது எனக்கே சந்தேகம் வரத்தான் செய்யுதுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்ட உடனே தனக்கு தான் உயிர் தான் முக்கியம் நினச்ச எங்கள் மனோஜ், அம்மா தாப்பா அந்த நகையை எடுத்தாங்கன்னு சொல்ல, டே என்னையை மட்டும் ஏன்டா இப்படி கூத்து வர்றேன், நகையை எடுத்தது நானாக இருந்தாலும் அதை கொண்டுட்டு போய் வித்துட்டு வந்ததே இந்த மனோஜ் தாங்கன்னு சொல்லி எங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்ல இதை பார்த்த ரோஹிணி, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ரவி கேட்குறாங்க, டேய் முத்து, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இவங்க பாயிலேருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக நாடகம் போட்டேன். இப்போ பாத்தியா, தான் உயிர் பயம்தான், உயிர் பயத்தினால இப்போ அவங்க உண்மையை கக்கிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா முத்து சொல்கிறேன், அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே மீனா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட வந்தப்போ அவங்க 2 பேரும் பயந்து போய் சாப்பிடாமலே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க என்கிட்ட நான் சாப்பிடவே இல்லைல்ல, கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்ல, அப்போது 2 பேருமே சாப்பிட்டாங்க. அதில் ஒரு கொஞ்சமாக பேதி மாத்திரை கலந்தேன், அவங்க உடம்புக்கு எதுவுமே ஆகாத பதறி கொஞ்சம் சின்னமாக தான் கலந்தேன், அதனால் எதுவும் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்கே மனோஜும் விஜயும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ என்னை கொலை பண்ணணுன்னே முயற்சி பண்ணிட்டியான்னு சொல்ல, அத்தை அது சின்ன பேதி மாத்திரை தான், அதனால் யாரும் சாகலாம் மாட்டாங்கன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க, வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கங்க, கண்டிப்பாக நாங்கள் அந்த நகையை எடுக்கவே இல்லை, இவன் ஏதோ ரத்த வாந்தியெல்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இப்போவும் நீங்கள் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க அப்படி தானே நீங்கள் முத்து கேட்க, நாங்கள் அப்படி ஏதாவது தப்பு செஞ்சால் தானே உண்மையை ஒத்துக்கிறதுக்கு, அப்படி நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் நாங்கள் எதுக்கு உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு இங்கே விஜயாவும் மனோஜும் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் எடுத்தேன், நீ தான் எடுத்தேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்போது நான் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஸ்ருதியும் கேட்குறாங்க. இப்போ இதுக்கும் பதில் இல்லாமல் விஜயாவும் மனோஜும் முழிச்சிட்ருக்க இங்கே உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ என்னடா பண்ணுறது, இப்போ இவங்க வாயிலேருந்தே உண்மையை வந்துட்டு, ஆனால் இப்போது இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லி பொய்யும் சொல்கிறாங்கன்னு சொல்ல, அதுக்கு தானேப்பா இன்னொரு ஆதாரத்தோடையும் வந்திருக்கேன், சாமியார்கிட்ட போனதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. சாமியாரை பார்க்க போனதெல்லாம் உண்மைதான்ப்பா, அங்கே போய் அவர்கிட்ட ஒரு மந்திரிச்ச முட்டையும் வாங்கிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாரை பார்க்க போனதெல்லாம் உண்மைதாப்பா, அங்கே போய் சாமியாரையும் பார்த்தோம், அப்படி போனதுனால தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதோ இங்கே பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க. அப்போ தான் எங்கள் மனோஜ் சொல்லிட்டு இருந்த அந்த மொட்டை ஃப்ரெண்டு சந்தோஷா வந்துட்டு அதே சாமியார்கிட்ட பார்க்குறாங்க. அப்போ அவர் அந்த சாமியாருக்கு காசு கூட கொடுக்க முடியாமல் நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு எங்கள் முத்து தான் அவருக்கு காசு கொடுத்துருக்காரு. என்னங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, கையில் காசு கூட இல்லாமல் சாமியாரை பார்க்க வந்துட்டீங்களே நீங்கள் முத்து கேட்டிருக்காரு. அதுக்கு அங்கே சந்தோஷம், கையில் இப்போ ஒத்த பைசா கூட இல்லை, சாமியார்கிட்ட வந்தாலாவது கையில் பணப்புழக்கம் வருதான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 4 லட்ச ரூபாய் வட்டிக்கெல்லாம் விட்டதாக கூட கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அவ்வளோ காசு இருந்தால் நான் எதுக்கு சார் வட்டிக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நிற்க போகிறேன், அவ்வளோ பணம் இருந்தால் நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்க மாட்டேனா, அவ்வளோ காசு கூட கையில் இல்லாமல் தானே இப்போ தட்டு கட்டு நின்றுட்டுருக்கேன், அப்பப்போ யாருக்காவது கேட்டால் 20,000 10,000ன்னு வட்டிக்கு கொடுப்பேன், அந்த வட்டிக்கு கொடுத்த பணமே என்கிட்ட வந்து சேரவும் மாட்டுது, எல்லாரும் ஏமாற்றிட்டு திரியிறாங்க, இதில் 4 லட்ச ரூபாயை யாரை நம்பி கொடுத்து நான் எப்படி ஏமாறுவேன்னு சொல்ல, அப்போ நீங்கள் மனோஜுக்கு 4 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் தான் அவனுக்குன்னு பணம் வந்த உடனே என்னை கலட்டி விட்டானே, அப்புறம் நான் இதுக்கு சார் அவனுக்கு பணம் கொடுக்க போகிறேன் நீங்கள் இப்போ சந்தோஷம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் இங்கே செல்வம் வீடியோவை எடுத்துடுறாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ வீட்லேயும் வந்து போட்டு காட்டுறாங்க. இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சுதாப்பா, இப்போ இவன் வட்டிக்கு காசும் வாங்கலை, அந்த சந்தோஷ்கிட்ட கையில் காசும் இல்லை, அவன் காசே கொடுக்கலன்ற உண்மையை இது மூலமாகவும் ஒத்துக்கிட்டான். இப்போது நான் வச்ச டெஸ்ட்லையும் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இந்த வீடியோ ஆதாரத்துலையும் உண்மை தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்னப்பா சொல்ல வரீங்க, இப்போ இந்த நகையை எடுத்தது அம்மா, அதை எடுத்து
கொடுத்துட்டு இப்போ எதுவுமே இல்லாத மாதிரி நாடகமும் ஆடுறாங்க. இப்போ வச்சே நான் பெரிய ஜெக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டீங்க ரோஹிணி அதிர்ந்து போய் நிற்க. இதை தான் உங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிற லட்சணமா அப்படின்னு எங்கள் மீனாவும் ஸ்ருதியும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி அப்போ நீங்கள் மீனாவோட அம்மாவையும் மீனா குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துனீங்க. இப்போ தானே தெரியுது யார் இந்த வீட்டில் திருடின்னு. நீங்கள் சரியான திருடியாக இருக்கீங்கன்ற மாதிரி எங்கள் ஸ்ருதி கேவலப்படுத்த எங்கள் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்படியே அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க.